Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா how to use IMO messenger on laptop without BlueStack. அதாவது கம்ப்யூட்டர்ல எப்படி IMO messenger யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட யூடியூப் சேனலை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக்கு கொடுத்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் மெயிலில் இருந்து நீங்கள் தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் போடக்கூடிய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி வந்து IMO மெசஞ்சர் நமக்கு லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ www.google.com அந்த வெப்சைட்டில் போயிட்டு, அதாவது சர்ச் இன்ஜினில் போயிட்டு IMO மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. IMO மெசஞ்சர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் வரும். IMO.im அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுங்க. நியூ டேப்ல ஓப்பன் பண்ணும்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது இதில் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணலாம், அப்புறம் விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம். இந்த விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து ஆல்ரெடி IMO இருக்கணும், IMO இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். IMO இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த டவுன்லோட் வெர்ஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷனில் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.7 MB வரும். 2 மினிட்ல இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த வந்து அந்த லொக்கேஷனில் போய் இந்த IMO செட்டப்பை நான் எடுத்து இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணோன்னே என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து அந்த IMO ஃபைல் வந்து வந்துடுச்சு. ஸோ IMO ஃபைலை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி எந்த மொபைல் நம்பரில் IMO யூஸ் பண்ணுறோமோ அந்த மொபைல் நம்பரை நமக்கு என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இப்படி நான் என்னோட மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணி நான் கண்டினியூ கொடுத்தேன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணக்கூடிய IMOவில் வந்து என்ன ஒரு SMS, அதாவது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு எடுத்து நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து IMO வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்னோட மொபைல் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டு என்னோட மொபைலில் வந்து நான் IMO ஓப்பன் பண்ணுறேன். ஸோ IMO வந்து நம்ம மொபைலுக்கு வந்து OTP ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம மெசேஜாட்டு வராது. நம்மளோட நெட் ஓப்பன் பண்ணிட்டு IMO மெசஞ்சரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னோட நெட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட மொபைலில் வந்து IMO மெசஞ்சரை நான் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே என்னோட மொபைலுக்கு வந்து ஒரு OTP ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து என்னோட IMO நம்பருக்கு என்னோட IMO மெசஞ்சரில் வரும். ஸோ அந்த மெசஞ்சரில் வரக்கூடிய அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு நான் இப்போ இங்கே என்ட்ரு பண்ணேன். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே என்னோட IMO வந்து இப்போ லாகின் ஆகிடுச்சு. அதாவது என்னோட IMO வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும். என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து என்னோட மொபைலில் என்னென்ன காண்டாக்ட் இருக்கோ எல்லா காண்டாக்டுமே இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா மொபைலில் வந்து நெட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெட் ஆஃப் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த ஒய்ஃபை வழியே நம்ம வந்து IMO மெசஞ்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த IMO மெசஞ்சரில் வந்து நம்ம இந்த ப்ரொஃபைலில் போனீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இப்போ என்னோட பேர் வருது, என்னோட மொபைல் நம்பர் வருது. ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் IMO வென் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட்ஸ், அதாவது விண்டோ ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து IMO ஸ்டார்ட் அப்பில் வேணும்னா இந்த டிக்கை கொடுத்தோம்னா அது நம்ம லேப்டாப் ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் அப்பில் வந்து இந்த IMO மெசஞ்சர் ஆன் ஆகிடும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல டிக் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது யாராவது ஜாயின் பண்ணாங்களோ அல்லது யாராவது மெசேஜ் பண்ணாங்களோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ப்ளே சவுண்ட் வேணும்னா ப்ளே சவுண்ட் வைக்கலாம். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணலாம். அதாவது சேட் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணால் சேட் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிக்கலாம். சைன் அவுட் பண்ணணும்னா சைன் அவுட் பண்ணிக்கலாம். சைன் அவுட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது உங்கள் மொபைலில் உள்ள IMO மெசஞ்சருக்கு வந்து கோடு வரும். அந்த கோடை கொடுத்து திரும்ப லாகின் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம சைன் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சைன் அவுட் பண்ணலைன்னா நம்ம வந்து விண்டோஸ் ஆன் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து
இந்த மெசஞ்சர், இந்த ஐஎம்ஓ மெசஞ்சர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காண்டாக்டை ரிமூவ் பண்ணா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த அந்த காண்டாக்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஃப்ரம் காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்மளோட ஐஎம்ஓ லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். அதாவது நம்ம காண்டாக்ட்ல நம்ம ஐஎம்ஓ லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணலாம். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் சென்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபைல் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபைல் எடுத்து சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஆப்ஷன் நம்ம மொபைல் எப்படி இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடியது. உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு ஃபேஸ்புக், இமெயில், ட்விட்டர் இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் வந்து ஒரு லிங்க் ஷேர் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்விட்டருக்கு பண்ணிக்கலாம். உங்கள் இமெயில் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இது ஐஎம்ஓ மெசஞ்சரை வந்து நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து உங்கள் டவுட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.